என்னோட ஸ்டைலில் தக்காளி சட்னி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாமா? 2 பெரிய வெங்காயம் எடுத்திருக்கேன், 3 தக்காளி பழம் எடுத்திருக்கேன், 4லேருந்து 5 பல் பூண்டு எடுத்துக்கோங்க. பூண்டை ரஃப்பாக சாப் பண்ணிக்கிட்டா ஓகே தான். வெங்காயம் தக்காளி நான் வீடியோவில் காட்டுற மாதிரி சாப் பண்ணி எடுத்துக்கோங்க. இது ஒரு மஸ்ட் ட்ரை ரெசிபின்னே சொல்லலாம். அவ்வளோ சூப்பராக இருக்கும். ஈனஸ் கூட ரொம்பவே சிம்பிளாக செஞ்சிடலாம். ஒரு பாத்திரத்தில் 1 குழிக்கரண்டி அளவுக்கு எண்ணெய் எடுத்துக்கோங்க. 2 டேபிள் ஸ்பூன் உளுந்தம்பருப்பு, 1 டேபிள் ஸ்பூன் வந்து கடலைப்பருப்பு ஆட் பண்ணிக்கோங்க. நல்லா கோல்டன் ப்ரௌன் ஆகிற வரைக்கும் நல்லா ஃப்ரை பண்ணிவிட்டு 3 காஞ்ச மிளகாய் எடுத்துக்கிறேன். அதையுமே நல்லா எண்ணெயில் வாசம் வர அளவுக்கு நல்லா ஃப்ரை பண்ணிக்கோங்க. இப்போ சாப் பண்ணி வச்சுருக்க கார்லிக் ஆட் பண்ணிவிட்டு அதையுமே லைட்டாக செவக்க விட்டதுக்கப்புறம் ஆனியன் ஆட் பண்ணிக்கலாம். கூடவே தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணிக்கிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. வெங்காயம் நல்லா கண்ணாடி பதம் வந்ததுக்கப்புறம் நம்ம கட் பண்ணி வச்சுருக்க தக்காளி ஆட் பண்ணிக்கோங்க. 2 கொத்து கருவேப்பிலையும் கொஞ்சமாக கொத்தமல்லி இலையும் ஆட் பண்ணிக்கிறேன். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. தக்காளி நல்லா வந்துட்டு ஸ்மாஷ் ஆகிற அளவுக்கு வந்துட்டு குக் ஆகணும். அப்போ தான் சட்னியில் வந்து அந்த தக்காளியோட பச்சை வாசனை வந்துட்டு வராது. நீங்கள் ஒரு லிட் வச்சு கவர் பண்ணி ஒரு 5 மினிட்ஸ் குக் பண்ணிங்கனாலே தக்காளி நல்லா வந்துட்டு ஸ்மாஷாக குக் ஆயிரும். அவ்வளோதான். இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு நல்லா வந்துட்டு ஆற விட்டுக்கோங்க. ஆற விட்டு மிக்ஸி ஜாருக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு கொரப்பாக வந்துட்டு நீங்கள் அரைச்சி எடுத்துக்கணும். ரொம்ப பேஸ்ட்டாக அரைச்சிடக்கூடாது, அப்போ வந்து சட்னி நல்லா இருக்காது. கொரப்பாக அரைச்சி எடுத்து தேவையான அளவு தண்ணியும் நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ இதுக்கு சின்னதாக ஒரு தாளிப்பு கொடுத்துடலாம். எண்ணெயில் கடுகு உளுந்து கருவேப்பிலை மட்டும் தாளிச்சுட்டு நான் ஆட் பண்ணிக்கிறேன். அவ்வளோதான், ரொம்ப சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இந்த சட்னி நீங்கள் செஞ்சு கொடுக்கும்போது 2 தோசை சாப்பிட்றவங்க 4 தோசை கேட்பாங்க. அவ்வளோ சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக இந்த ரெசிபியை உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணிவிட்டு உங்கள் ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணிக்கோங்க. அப்படியே நம்மளோட பேஜை ஃபாலோ பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் ரெகுலராக போடுற வீடியோஸ் உங்களுக்கு வரும். ஸோ அவ்வளோதான். நான் இன்றைக்கி தோசையோடு அந்த சட்னி வச்சு சர்வ் பண்ணிட்டேன். நீங்கள் இட்லி கூடவும் தாராளமாக வச்சு சர்வ் பண்ணலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.